மணிகண்டனுடைய குருகுல வாசத்துக்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் மந்திரி சக்கரபாணி கிட்ட மணிகண்டனுக்கு எதிராக தான் செய்ய போற இன்னொரு திட்டத்தை பத்தி விளக்கி சொல்லிட்டு இருந்ததோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மந்திரி சக்கரபாணி ரெண்டு பேருமே ஏதோ ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. அங்க ஏதோ யாகம் ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்க ஏதோ மந்திரவாதி மாதிரி இருக்கான். ஏதோ மந்திரங்கள் எல்லாம் உச்சரிச்சு யாகத்தை நடத்திட்டு இருக்க அங்க மந்திரி சக்கரபாணியும் காத்துட்டு இருக்காங்க அவனுக்காக. யாகத்தை முடிச்சுட்டு வர அந்த மந்திரவாதி மந்திரி கிட்ட சொல்றான், நான் ஒரு பஸ்பம் கொடுக்குறேன், அந்த பஸ்பத்தை நீங்க கையில கூட தொடாம மணிகண்டன் சாப்பிட்ற சாப்பாட்டுல கலந்துடணும் அப்படின்னதும் சக்கரபாணி கேட்கறா, கலந்துட்டா என்ன ஆகும்னு சக்கரபாணி கேட்க அந்த மந்திரவாதி சொல்றான், கொஞ்சம் கொஞ்சமா அவனோட உடல்ல மாற்றங்கள் வரும், அப்புறம் அவனோட புத்தி மந்தமாகி அவனோட உயிரே ஆபத்துல கொண்டு விட்டுரும் அப்படின்னு சொல்றான். மந்திரிக்கு அதுலயும் சந்தேகம், அது கண்டிப்பா நடக்குமா அப்படின்னு கேட்டதும் அந்த மந்திரவாதியும் கண்டிப்பா நடக்கும், உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், என்னோட உபாசனா மூர்த்தி வந்து மூதேவி தான் வச்சு கும்பிடுறேன், அதனால என்னோட எந்த ஒரு முயற்சியும் இது வரைக்கும் தோத்ததும் கிடையாது அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்லவும் மந்திரி இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறான். இந்த மந்திரவாதியும் என்ன நம்பி வர்றவங்களுக்கு என்ன ஒரு துர்மந்திரத்தை சொல்லியாது அவங்க அதிருப்திப்படுத்தி அவன் அப்படின்னு சொல்ல சக்கரமணி கேட்கிறேன், உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னதும் அவனும் கடுக்காசிரி சுவாமின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறான். அதோட அந்த மந்திரவாதி இந்த விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கணும், ராஜாவுக்கு கூட தெரிஞ்சது தலையை வந்து தரையில ஊற்றிடுவாரு அப்படிங்கிறான். உடனே அதுக்கு மந்திரி, அப்பா ராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னோட தலை மட்டும் இல்ல இந்த ரெண்டு தலைக்கும் அதே கதி தான் அப்படின்னு சொல்ல சக்கரபாணி வந்து ஐயோ அது நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு அப்படிங்கிறான். அந்த பஸ்பத்தை வந்து சக்கரபாணிட்ட அந்த மந்திரவாதியும் கொடுக்குறான். மந்திரி வந்து அவனுக்கு ஏதோ சன்மானமும் கொடுத்தாச்சு. இப்போ சக்கரபாணி ஏதோ கேட்க வர, நீ எதுவும் பேச வேண்டாம், கம்முன்னு பேசாம நட அப்படின்றான் மந்திரி. அடுத்த காட்சியில இப்ப அரண்மனை காமிக்கிறாங்க. இந்த பஸ்பத்தை யார் மூலமாவது மணிகண்டனுக்கு கொடுத்துடணும் இல்லையா, அதுக்காக அந்த தகுந்த ஆளுக்காக ரெண்டு பேருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. மந்திரி டென்ஷனா இன்னும் அவளுக்கு காணுமே அப்படின்னு சொல்லி சக்கரபாணிட்ட கேட்க சக்கரபாணி வாயை திறந்ததும் வாயை திறக்காத கையில வந்து பஸ்பம் வச்சிருக்க பார்க்க போறேன், நான் ராஜா ஆயிட்டேன்னா இன்னும் காதலிக்கிற இவன் மந்திரி ஆயிடுவான், இவன் மந்திரி ஆனா நீ மந்திரி பத்னி ஆயிடுவ, மந்திரியோட மனைவினா அங்க பொக்கிஷ அறையில இருக்கிற எல்லா நகைகளுக்கும் நீ தான் சொந்தக்காரியா ஆக போற அப்படின்னு மந்திரி சொல்ல உடனே இப்போ ருக்மணி கன்வின்ஸ் ஆயாச்சு. சரி இதெல்லாம் சரி, இந்த விஷயம் மட்டும் ராஜாக்கு தெரிஞ்சது தலை போயிடாதா அப்படின்னு கேட்குறா. யாருக்கும் தெரியாம செய்யணுங்கிறதுக்கு தானே உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன், நீ இதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வேற யாரையா வச்சு இந்த வேலையை செஞ்சிருவேன், இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா உன்னையும் சிறையில் அடிச்சிருவேன், என்ன சொல்ற அப்படின்னு மந்திரி கேட்கவும் திரைவாசமா அதெல்லாம் வேண்டாம், நானே இந்த வேலை செய்யறேன்னு ருக்மணியும் ஒத்துக்கிட்டா. மந்திரி சந்தோஷமா, சரியான புத்திசாலினி, நீதான வச்சனங்கள் எல்லாம் மணிகண்டனுக்கு கொடுக்குற ஆளு, யாருக்கும் தெரியாம பார்த்து வச்சனத்துல இந்த பஸ்பத்தை கலந்துரு, ஆனா அது வரைக்குமே இது உன்னோட கையில எடுத்துடாத, நீயும் சாப்பிடாத அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான். கொடுத்து நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. ருக்மணி போனதுக்கு அப்புறமே சக்கரபாணி வாயவே திறக்காம அப்படியே செய்யலே பேச முயற்சி பண்ண மந்திரி இனிமே நீ வாயை திறந்து பேசலாம் அப்படிங்கிறான். சக்கரபாணியும் இப்ப வாயை திறந்து என்ன கேட்கிறான்னா, நீங்க நினைச்ச காரியத்தை சாதிச்சிட்டீங்கன்னா என்னோட வேலையை கொஞ்சம் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றான். மந்திரி சிரிச்சுக்கிட்டே போக மந்திரி போனதுமே சக்கரபாணி சொல்றான், என்னோட வேலையை மறந்துட்டீங்கன்னா இதே மாதிரி ஒரு பஸ்பம் உங்களோட சாப்பாட்டையும் கலந்துருவேன் அப்படின்னு சொல்ல அங்க இருந்து மந்திரி சக்கரபாணின்னு கூப்பிட்டதும் இந்த கூப்பிட்டீங்களா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயாச்சு. அடுத்த காட்சியில ருக்மணி மணிகண்டனுக்கு அந்த சாப்பாட்டை கொடுத்தாச்சு போல இருக்கு, அந்த பஸ்பத்தை வந்து சாப்பாட்டுல கலந்து கொடுத்தாச்சு போல இருக்கு. உடம்பெல்லாம் ரொம்ப கருத்து போய் அந்த உணவை சாப்பிட முடியாம மணிகண்டன் சாப்பிட்டுட்டு இருக்க, அப்படியே அந்த கிண்ணத்தை வந்து ருக்மணிகிட்ட கொடுத்துட்டு எனக்கு போதும் அப்படிங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு குமாரா அப்படின்னு ருக்மணி சொல்ல, இல்ல வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கிண்ணத்தை வந்து ருக்மணிகிட்ட கொடுத்துட்டு தலையில கை வச்சுட்டு மணிகண்டன் ரொம்ப முடியாம உட்கார்ந்துருக்காரு. இந்த இடத்துக்கு ராணி வர்றாங்க. ருக்மணி அந்த கஞ்சி முழுசா குடிக்காம அந்த கிண்ணத்தை எடுத்துட்டு வரதை பார்த்துட்டு ராணி கேட்கறாங்க, இன்னுமா குமாரன் கஞ்சி குடிக்கல, நீ முதல்ல எடுத்துட்டு வந்துட்டியே, கஞ்சி சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி மணிகண்டன் சொல்றாங்க. ருக்மணியும் பயந்துகிட்டு ஏதோ அவருக்கு அசௌகரியம் போல இருக்கு அதனாலதான் அப்படின்னு, இதுல எல்லாம் இருக்கு பால் கஞ்சி குடிக்கிறதுல என்ன பிரச்சனை அவனுக்கு அப்படின்னு மகாராணியும் கேட்க ருக்மணி எனக்கு தெரியல அப்படின்னதும் ராணி உடனே புரிஞ்ச மாதிரி சொல்றாங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு, குருகுல ஒரு நாள் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா, எங்களை விட்டு பிரிஞ்சிருக்க மனசு இல்லாம தான் கஞ்சி கூட குடிக்க மாட்டேங்கிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்ல அங்க இருந்து மணிகண்டன் சொல்றாரு. ராணி அதுக்கு பின்னாடி மணிகண்டன் உட்கார்ந்து இருக்கிறது பின்னாடி தான் பேசிட்டு இருக்காங்க. மணிகண்டன் வந்து இல்ல நிஜமாவே எனக்கு முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும் ராணி வந்து என்னன்னு முன்னாடி வந்து பாக்குறாங்க. மணிகண்டன் முகத்தை பார்த்ததும் அவங்க ரொம்ப அதிர்ச்சியாய், என்ன இவ்வளவு உடம்பெல்லாம் கருத்து போயிருக்கு அப்படின்னு தொட்டு பார்த்துட்டு ரொம்ப சுடுது, உடனடியா ராஜா கிட்ட சொல்லி வைத்தியரை கூட்டிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ருக்மணியும் போயிட இப்ப ராணி மத்த பணிப்பெண்களும் நடக்க முடியாம சிரமத்துல இருக்கிற மணிகண்டனை அப்படியே நடத்தி கூட்டிட்டு வந்து படிக்கல வந்து உட்கார வைக்க ராஜா அந்த செய்தி கேட்டு ராஜா மந்திரி ரெண்டு பேருமே வர்றாங்க. ராஜாவை பார்த்துட்டு பதறிட்டு கேட்கிறாரு, என்னாச்சு இவனோட உடம்பு இப்படி ஆயிடுச்சு, இவனுக்கு என்னாச்சு, எதனால இப்படி ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.